Hi friends, welcome to workshop. நம்ம இப்போ பார்க்குறது வந்து இன்றைக்கி ஃப்ரீசர் பாக்ஸு 425 லிட்ரு வெஸ்டர்ன் கம்பெனியில் இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல. செக் பண்ணதில் கம்ப்ரஸர் வந்து பாடி ஷார்ட் ஆகிருக்கு. பாக்ஸ் நல்லா தெளிவாக இருக்குது. கேஸு ஃபுல்லாக இருந்தது. நம்ம அதை வந்து எல்லாம் செக் பண்ணுறோம். பாடி ஷார்ட்டு செக் பண்ணுறோம். கேஸ் இருக்குதான்னு செக் பண்ணுறோம். எம்ராக்கோவில் 100 சீரிஸ் இது 450 லிட்டர் வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. பாடி வந்து 3 பின்னு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம கம்ப்ரஸரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து இன்னொரு டான் பாஸ்கோ கம்ப்ரஸர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது பழசு. அது வந்து என் சீரிஸ் வரும். அது இந்த கம்ப்ரஸரை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த பின்னு லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு கண்டென்சர் பைப்பு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டான் பாஸ்கோ கம்பெனியில் வந்து NL9FT அந்த மாடல் வந்து கம்ப்ரஸர் வந்து வைக்கிறோம். இந்த கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் சாலிடாக 450 லிட்டருன்றது நல்லா கூலிங் வரும். இது 500 லிட்டர் வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த கம்ப்ரஸரு. கம்ப்ரஸர் வந்து நம்ம எல்லா வெல்டிங் எல்லாம் வச்சுட்டு கண்டென்சர் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் அவுட் பண்ணிட்டு ஃபில்டர் வந்து மாற்றுறோம். நல்லா வந்து ஃப்ரீசிங் ஆகிறதுக்காக இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க மாமூலாக.
கண்டென்சர் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம், நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ஆயில் இல்லை, டஸ்ட்டு கூட ஒன்றும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு வேளை டஸ்ட் இருந்து இல்லைன்னா ஆயில் இருந்ததுன்னா தான் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். கண்டென்சரில் வந்து மேபி இந்த மாதிரி கிளியராக இருந்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட்டுன்றது வரும். அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு ரிசல்ட் வந்து அப்புறம் புரியாது. ஃபில்ட்ரு ஓவர் ஹீட் ஆகுதுன்னா நம்ம கேஸ் ஏற்றுனதுனால ஹீட் ஆகுதா இல்லை எதுக்கு ஹீட் ஆகுதுன்னு தெரியாது. கூலிங் காயில் உள்ள வந்து நல்லா ஆயில் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆயில் கம்மி பண்ணிடணும். அதாவது ஒரு 100% ஆயில் இருக்குது அப்படின்னா அதில் மேபி 70% கம்மி பண்ணிவிட்டு 30% இருந்ததுன்னா ரோலிங் வந்து சரியாக போயிடும். ஏன்னா ரிட்டன் எடுத்துக்கிறதுக்கு நிறைய ஆயில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா கூலிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அதனால் கண்டிப்பாக ஃப்ரெஷ் அவுட்ன்றது ஒரு 10-15 நிமிஷம்னாலும் கொஞ்சம் ஒரு வேளை கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரெஷ் அவுட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட்டுன்றது கரெக்டாக வரும். ஏன்னா கம்ப்ரஸர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், இந்த ஆயில் வந்து இதுக்குள்ளே வந்து தேவைப்படாது. ஃப்ரெஷ் அவுட்ன்றது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இந்த செக்ஷனில் அந்த மாதிரி ஆயிலெல்லாம் வந்ததுன்னா. ஏன்னா அது வந்து கேப்லரும் சேர்த்து பாதிக்கும். அந்த ஆயில் இருந்ததுன்னா ஒரு வேளை கேப்லரில் கூட ஆயில் சேர்ந்துருக்கும். அதனால் ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ கேப்லரும் நமக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். செக்ஷன்லேயும் ஏதாவது பிளாக் இருந்தால் கூட ஆயில் பிளாக் இருந்தால் கூட நமக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். இது எவ்வளோ நாள் பக்கத்தில் வச்சுருந்தாங்க நமக்கு தெரியாது. அதனால் ஆயில் வந்து அப்படியே கட்டி மாதிரி கட்டி இருக்காமல் இதெல்லாம் ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ நமக்கு வந்து க்ளியர் ஆகிடும் எல்லாமே. அப்புறம் நமக்கு வேக்யூம் வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கேஸ் நம்ம ஏற்றுறப்போ ப்யூராக வந்து உள்ளே வந்து கேஸ் போகும். நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் அப்போ தான்.